ஹலோ உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணன் விருது கொடுக்கறதுக்கு போகிறாரு. எல்லாருமே வந்து டெல்டா மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி, திருச்சி, தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி இது போல் பகுதிகளிலிருந்து +2 10th போன வருஷமும் வந்து தளபதி அழகாக கொடுத்து வரவேற்றிருந்தாங்க. தளபதியை எதுக்கு வர வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தளபதி அன்புனால எல்லாருமே வந்து வருகை தந்தாங்க. தளபதியும் வந்து எல்லார்கிட்டயும் வந்து ஃப்ரீயா பேசினாரு. போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா, புக்ஸ் கொடுக்கும்போதோ, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு, அவங்க தேவைகளை எல்லாமே வந்து நிறைவேற்றி தந்தாரு. அதனால தளபதிக்கு பல கோடி ரசிகர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க போன வருஷத்துல. அதே போல அவர் அரசியலுக்கு வரப்போறாரு பார்த்தீங்களா, பல வந்து பிரச்சனைகள் வந்து மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எதிர்த்து நிறைய தந்துட்டு இருக்காங்க. எதிர்ப்புனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ரசிகர் மூலியமா எவ்வளோ பிரச்சனைகள என் தளபதிக்கு நீங்க குடுத்தாலும், தளபதி வந்து என்னுடைய அண்ணன், என்னுடைய சப்போர்ட் ரசிகர் மன்றம் மூலியமா சப்போர்ட்னால நீங்க எவ்வளோ பிரச்சனைகள் குடுத்தாலும் நாங்க தோள் கொடுப்போம் என் தளபதிக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி. ஆ அது மட்டும் இல்ல, அதே போல இந்த வருஷத்துக்கும் ஆ ஒரு 800 பேர்கிட்ட வந்து விருது தராங்க. அதுவும் மஞ்சள் கலர் பையில வந்து தளபதி ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. மஞ்சள் பையும் குடுத்து அனுப்புறாங்க. எதுவும் அரசியல் வந்து எல்லா அரசியலும் அந்த காலத்துலருந்து இருக்கு. ஒரு இருக்கு. பட் இருந்தாலும் யாரும் ஒரு புதுசா ஒரு வழிமுறை கொண்டு வராத இருந்தாலும், தளபதி ஒரு புதுசா வராரு என்றி ஏன்னா பெரிய பெரிய ஆக்டர் அவரு. அவங்க அப்பாவும் பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர். அவங்களுடைய புள்ள வந்து இப்ப அரசியலுக்கு கொண்டு வரணும். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது. அப்பாவுக்கும் சண்டை, பையனுக்கும் சண்டை. இதுமாரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அதுவும் நேர்ல பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். நேர்ல பார்க்காத அளவு பெரிய பிரச்சனை நீங்க கிரிட்டிகல் குடுத்தாலும், தளபதி அது கேரே எடுத்துக்காம, என் நண்பர்கள், என்னுடைய தம்பிங்க, என் தங்கச்சிக்கோசம் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல இறங்குறாரு. 2026 அவருடைய ஆட்சி, முதலமைச்சர் சிஎம்ஏ அவரு தான் அப்படின்னு நெறைய பேர் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. கன்ஃபார்மா வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நம்ப கள்ள சாராயம் ஓகேங்களா? அதுல வந்து யார் யார் வந்தாங்களோ இல்லையோ, அது எடப்பாடி ஐயாவும் வந்தாங்க. மக்கள பார்க்கறதுக்கு நெறைய உயிர் போனதுனால, அவர் தளபதியும் வருகை தந்திருந்தாரு. அந்த இடத்துல தளபதி வருகை தந்துட்டு, "அண்ணா எனக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு இது போல உயிர் போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கோரிக்கை வச்சிருந்தீங்க. அந்த கோரிக்கைய பார்த்து நெறைய குடும்பத்துக்கு தளபதி வந்து அவர் மூலியமா நெறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்துல +2 10th இந்த வருகை தந்திருக்கு. இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்குன்னா, தளபதி நியூஸ் தான். இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, தளபதி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சில பேரு சொல்றாங்க. சில பேர் வந்து தளபதி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நானும் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, புதுசா ஒருத்தர் கொண்டு வந்தா தான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா, தளபதிய புடிச்சிருந்தவங்க நம்மளோட ஹார்ட்டின் குடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தளபதி கிட்ட என்னென்ன கோரிக்கை வைக்கணும்? ஒயின் ஷாப் ஒழிக்கணுமா? இல்ல மது அருந்தது எல்லாமே உங்களுடைய கோரிக்கை என்னென்ன இருக்குதோ, அத நம்ம கமெண்ட் 90ஸ் பசங்க மீடியா சேனல்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் புது புது கன்டென்ட் நம்ம போட்டுட்டே இருக்கோம். தளபதிய புடிச்சிருந்தா, தளபதி எவ்வளோ புடிக்குமோ, தளபதிய ரசிகர்களுக்கும் சரி, ரசிகரும் சரி, எல்லா ரசிகர்களும் தளபதி பிடிக்காமலாம் இருக்காது. தளபதிய பிடிக்கும். அதேமாரி அரசியல் 2026ல தளபதி வந்தா என்னென்ன கோரிக்கை வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வீடியோவ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெறைய வீடியோ வந்து பாருங்க மறக்காம. ஓகே, குட் பை. டேக் கேர். உங்களோட பிளாக்கி அழகா இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை. பை பை.